திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அணுப்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஜே நகர் பகுதியில் முத்துசாமி என்பவருக்கு சொந்தமான குட்டை ஒன்றில் கோவையிலிருந்து குப்பைகள் லாரிகள் மூலமாக மாத கணக்கில் கொட்டப்பட்டு வந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் கொட்ட வந்த லாரி மண்ணுக்குள் சிக்கியதால் அதை மீட்க வந்த ஜேசிபி உடன் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிறைப்பிடித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 200க்கும் மேற்பட்ட இப்பகுதியில் குடியிருப்பு வாசிகள் இருக்கும் பகுதி அருகிலேயே மக்காத குப்பைகள் மற்றும் துர்நாற்றம் வீசக்கூடிய குப்பைகளை கொண்டு வந்து கொட்டப்படுவதால் பல்வேறு உடல் உபாதைகளும் கால்நடைகளும் பாதிக்கப்படுவதாகவும் இதனைத் தொடர்ந்து நிலத்தடி நீர் மற்றும் விவசாயத்திற்கு ஏற்ற பூமியாக இல்லாமல் நிலமும் கெட்டுவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இவர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். தொடர்ந்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அணுப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதி இதுல துர்நாற்றம் மிக்க குப்பைகள் எல்லாம் கொண்டு வந்து ஓட்டுறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வந்து ஓட்டுறாங்க. அதை லாரியை இப்போதைக்கு சிறைபிடிச்சு வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்துருக்கிறோம். நிலத்தடி நீர் மட்டும் பாதிக்குது. பூரா மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் எல்லாம் கொண்டு ஓட்டிக்கிறாங்க. பக்கத்தால துர்நாற்றம் இருக்கவே முடியாது. பக்கத்தால பாத்தீங்கன்னா ஜே நகர்னு ஒரு 200 குடும்பம் இருக்குது. பக்கத்தால தோட்ட சாலைகள் எல்லாம் இருக்குது. மாடு கண்ணுங்க கோழி நாய் ஒரு 2-3 நாய் இறந்துருது. இப்போ பிளாஸ்டிக் சாப்பிடுது. மாடுகளுக்கு பிரச்சனை. எல்லாமே நிலத்தடி நீர் மட்டத்துல இருந்து எல்லாம் பாதிக்குது. நீங்களே பாப்பீங்க, கண் கூட பாப்பீங்க எப்படி இருக்குன்னு. குப்பைய நிக்கவே முடியாது. இதுக்கு பார்த்து தகுந்த நடவடிக்கை எங்கிருந்து கொண்டு வர்றோம்? கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வர்றாங்களாமா. லாரிக்கார பிடிச்சி வச்சுக்கிறோம். நைட்டு இரவு நேரத்துல 11 மணி 12 மணிக்கு கொண்டு வராங்க. காலையில 5 மணிக்குள்ள போயிடுறாங்க. எதுனே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு 10 தடவை நாங்க சொல்லிட்டோம். எல்லாத்துக்கிட்டும் தகவல் கொடுத்தாச்சு. லெட்டரும் அனுப்பிச்சாச்சு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. என்ன கோரிக்கை? எங்களுக்கு இதை சுத்தமா கிளீன் பண்ணி கொடுக்கணும். வாசம் இல்லாம இருக்கும். துர்நாற்றம் அடிக்குது. வண்டிக்காரர் புடிச்சு வச்சுக்கிறோம். இனிமேல் இந்த பக்கம் வண்டி வரக்கூடாது. வருட கணக்கில் நாங்க இது பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு பார்த்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறோம்.